ஹலோ ஆல். லாஸ்ட் டைம் வந்து டாக்டரோட ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி அவர் வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் ஜாயின் பண்ண போறாரு. இன்னைக்கு வந்து எந்த காலேஜ்னு தெரியாம வந்தது. இன்னைக்கு வந்து காலேஜ் கன்ஃபர்மேஷனோட வித் சீட்டோட வந்திருக்காரு நம்மள்ட்ட. எம்டி பீடியாட்ரிக்ஸ் டாக்டர் எடுத்திருக்காரு. ஸோ ஐ எம் வெரி ஹானர்ட் டு ஹேவ் அ டாக்டர் அஸ் மை கிளையண்ட். அண்ட் மோர் ஓவர் இவங்க ஃபேமிலியே வருவாங்க. லாஸ்ட் டைம் தான் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கோம், அதை பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னைக்கு வந்து நான் எதுக்காக இந்த பர்பஸ் ஆஃப் த வீடியோ வந்து இவர் வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் ஜாயின் பண்ண போறாரு. போஸ்ட் கிராஜுவேஷன் எம்டிங்கிறது வந்து நிறைய பேர்த்தோட ஒரு கனவாக இருக்கும். ஸோ அப்படி அந்த கனவுக்குள்ள ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு. ஸோ நான் எப்பயுமே சொல்றதா, அதாவது வித் சப்போர்ட் வித் பேக்ரவுண்டோட வரது வேற டாக்டர். யாருமே இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் டாக்டராக வரது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு ஹீ இஸ் த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் டாக்டர் ஃப்ரம் ஹிஸ் ஃபேமிலி. நான் எப்படியோ அந்த மாதிரி தான் நானும் அதே மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன், ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆனு சொன்னாங்க. அதே மாதிரி டாக்டரும் வந்து இவரை பார்த்து இன்னும் நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகணும். ஸோ அதுக்கு சொசைட்டிக்கு உங்களை மாதிரி ஃபெலோ பர்சன் டாக்டர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? அஸ் அ டாக்டர் ஒரு 3 குவாலிட்டிஸ் ஒரு டாக்டருக்கு இருக்கணும்னா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க டாக்டர்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் thank you so much. Thank you டாக்டர். Thank you டாக்டர். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு ரொம்ப எமோஷனல் மொமெண்டா போச்சு. Thank you டாக்டர். Thank you. Yes please. ஃபர்ஸ்ட் 3 குவாலிட்டிஸ் அப்படினு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து நான் லாஸ்ட் வீடியோலயே சொன்ன மாதிரி எம்பத்தி வந்து இருக்கணும். ஸோ பேஷண்ட் வந்து லைக் நிறைய பிரச்சனையோட வருவாங்க. ஸோ லைக் எந்த ஹோப்ல வராங்கன்னா, இந்த டாக்டர் கிட்ட வந்தா எப்படியாவது வந்து கியூர் ஆயிரும் அப்படின்ற ஒரு ஹோப்போட வராங்க, கஷ்டத்தோட வராங்க. ஸோ அவங்க கஷ்டத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஸோ அதை வந்து லைக் அவங்களோட பிளேஸ்ல வந்து நம்ம பார்த்து ஸோ அது ட்ரீட் பண்ணாதான் லைக் நமக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அது வந்து ஆக்சுவலி ஆக்சி ப்ளஸ்லயும் நான் பார்த்தேன். ஸோ அந்த வந்து அவரா தான் சொன்னாரு. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எம்பதி இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் எவ்ரி டாக்டர். அது வந்து ரொம்ப முக்கியம். வெரி குட் டாக்டர். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து அதை நான் சொல்வேன். செகண்ட் திங் வந்து ரெஸ்பெக்ட் ஃபார் ஆல். ஸோ லைக் எந்த பேஷண்ட் வந்து எப்படி வந்தாலும் லைக் அவங்க ஒரு டிக்னிஃபைடாக நம்ம ட்ரீட் பண்ணோம், ஒரு ரெஸ்பெக்டோட வந்து நம்ம ட்ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லாஸ்ட் திங் 3 திங்ஸ் கேட்டிங்க. ஸோ லாஸ்ட் திங் வந்து பார்க்கும்போது லைக் அவங்க மேலே ஒரு கன்சர்ன் அண்ட் அஃபெக்ஷன் வந்து நம்ம ஷோ பண்ணணும். ஸோ நமக்கு வந்து லைக் எவ்வளோ டென்ஷன் இருக்கலாம், லைக் பர்சனல் லைஃப்பில் சரி எவ்வளோ டென்ஷன் வேணாலும் இருக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம பேஷண்ட்ஸ் முன்னாடி வந்து காமிக்கக்கூடாது. ஸோ ஏன்னா ஆல்ரெடி அவங்க வந்து கஷ்டத்தில் வராங்க. ஸோ நம்மளோட கத்துறது கஷ்டம் இதெல்லாம் அவங்க கிட்ட காமிக்கக்கூடாது. ஸோ ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட பேஷண்ட் கிட்ட பழகினா வந்து லைக் போத் த டாக்டர் அந்த பேஷண்ட் வந்து 2 பேருமே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அதுதாங்க ஆக்சுவலி நான் நிறைய பேர்த்தோட நான் வீடியோஸ் பண்ண மாட்டேன். அப்படி நான் பண்ணனாலும் ரொம்ப செலக்டடாக பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா வெரி ஃபியூ பீப்புள் தான். அதில் குறிப்பாக எஜுகேட்டட் அண்ட் டாக்டர்ஸில் இதில் வந்து ஏன் டாக்டரை நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, இவர் வந்து சிமிலர் கைண்ட், அதாவது டாக்டர் சிப்பியோடவும் சரி ஆக்சிப்ளஸோட கேரக்டர்ஸோட சரி இது வந்து அதோட ரெப்ளிகா காப்பி பார்த்த மாதிரி இருந்தது எனக்கு அவரோட நேச்சரு. ப்ளஸ் அந்த 3 குவாலிட்டிஸ் அது அவர் சொல்கிறாருன்னா அது வந்து அவர் ப்ரிப்பேர் பண்ணிலாம் எதுவும் சொல்லலாம், இந்த ஸ்பாட் சொல்கிறாரு. ஸோ அவர் மனசில் இருக்கிறது தான் வெளியில் சொல்கிறாரு. ஸோ இந்த குவாலிட்டிஸ் அவருக்குள்ளேயே வந்து பதிஞ்சிருக்கு. ஸோ எவ்ரி டாக்டர், ஃபியூச்சர் டாக்டர் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த 3 குவாலிட்டிஸ் உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா சொசைட்டி வில் ஹானர் யூ, சொசைட்டி வில் வெல்கம் யூ. அண்ட் அந்த டாக்டருங்கிறது வந்து அது நாட் எவ்ரி ஒன் வில் ஹாவ் தட் பிளெஸிங்னு சொல்லுவேன். அந்த பிளெஸிங் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா அதோட ஆட் ஆனாக இந்த 3 பாயிண்ட்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் லைஃப் வந்து நீங்கள் தொடுற பேஷண்ட்ஸ் எல்லாம் ஹீல் ஆகி சரியாகி போவாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த குவாலிட்டிஸ் எல்லாமே இவருக்கு இருக்குங்கிறது தான் முக்கியமான விஷயம். அண்ட் ஃபைனலி நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு குவாலிட்டி விச் எவ்ரி டாக்டர் ஷுட் பொசஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ட்ரீட் ஈக்குவலி எவ்ரி ஒன். ஸோ அதாவது மணி இருக்கவங்கள ஒரு மாதிரியும் மணி இல்லாதவங்கள ஒரு மாதிரியும், அதே மாதிரி பேஷண்ட்ஸை வந்து கேட்டகரைஸ் பண்ணுறது, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு இந்த பேஷண்ட்ஸ் தான் வரணும் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. ஸோ நம்ம எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணும்போதே நான் என்ன மோட்டிவில் நம்ம வந்து அந்த இது ஹிப்போக்ரட்டிக் ஓத் நாங்கள் எடுக்கிறோன்னா வெரி குட். அது எதுக்கு எடுக்கிறோன்னா நாங்கள் வந்து எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்காம எல்லாத்தையும் நாங்கள் ஈக்குவலாக ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் என்னோட கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில் நான் ஃபர்ஸ்ட் டே எடுத்த ஓத் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஸோ தட் இஸ் வாட் ஐ எம் ஃபாலோயிங் ஆல்சோ ஸ்டில் நவ். அது நிறைய பேர் வந்து அவங்க மிஸ் பண்ணிடுறாங்க அவங்க லைஃப்பில். ஸோ அதை நம்ம திரும்பி நம்ம எடுத்து பண்ணணும். அட்லீஸ்ட் நம்ம வந்து 1 டே ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அஃபோர்டபுள் இல்லாத பேஷண்ட்ஸ்க்கு கன்செஷன் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இதெல்லாம் வந்து என்னோட டே டு டே லைஃப்பில் நான் இப்போ வரையும் ஃபாலோ பண்ணுறேன். ஐ திங்க் ஸோ ஹீ வில் கேரி த லெகசி டு ஹிஸ் ஃபேமிலி நான் நினைக்கிறேன். அண்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப அந்த டாக்டருங்கிற பிளெஸிங் வந்து யாருக்கெல்லாம் கிடைச்சிருக்கோ அதை வந்து ஒரு ரைட் ப்ரொஃபஷனாக எடுத்து மட்டும் பண்ணாமல் அதை பேஷன் வித் ப்ரொஃபஷனாக எடுத்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஃபீல்டில் சக்சீட் ஆகலாம். இன்னும் 10 இயர்ஸ் கழிச்சு டாக்டர் வந்து இதை நிறைய பேருக்கு சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் வரும். எனக்கெல்லாம் இது வந்து யாருமே சொல்லாத விஷயம்.
அண்ட் நிறைய பேர்த்துக்கு நான் சொல்லுவேன் இப்போ இருக்க ஜெனரேஷன் டாக்டர்ஸ்க்கு என்னன்னா அந்த எம்பத்தி அண்ட் கம்பேஷன் இருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃபீல்டில் நீங்கள் சக்சீட் ஆகலாம்னு. அதை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இவரே சொல்லிட்டாரு. கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் டாக்டராக அவங்க ஃபேமிலிக்கு வந்து வருவார். அண்ட் தென் மோர் தென் தட் ஐம் ஸோ ஹானர்ட் பிகாஸ் ஹீஸ் அ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் டாக்டர். அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தரக்கூடிய விஷயம். வீட்டில் யாராவது டாக்டர்ஸ் இருக்காங்களா? இல்லை மேம், யாருமே இல்லை. ஸோ எப்படி உங்களுக்கு டாக்டர் படிக்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது? லைக் எனக்கு சைல்ட்ஹுட்லேருந்தே வந்து ஒரு டாக்டர் மேலே ஒரு அட்ராக்ஷன் இருந்தது. பிகாஸ் லைக் நம்ம இப்போ ஒரு இன்ஜினியராக இருக்கலாம், ஒரு ஆர்கிடெக்டாக இருக்கலாம், லைக் அதெல்லாம் வந்து ஒரு நான் லிவிங் திங் கூட வந்து நம்ம டீல் பண்ணுறோம். லைக் ஸோ அது வந்து லைக் அதில் வந்து எவ்வளோ மிஸ்டேக்ஸ் வேணாலும் பண்ணலாம், பட் அது பெருசாக அஃபெக்ட் பண்ணாது. ஆனால் லைக் டாக்டருங்க வந்து ஒரு உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம், நம்ம ஒரு உயிரோட வந்து டீல் பண்ணுறோம். ஸோ அதுக்கு வந்து அவ்வளோ கேர், லைக் அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அந்த அளவுக்கு வந்து இருந்தால் மட்டும்தான் அது பண்ண முடியும். ஸோ லைக் எனக்கு சின்ன வயசுலேருந்தே நான் எந்த ஒர்க் பண்ணாலுமே ஒரு பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னு வந்து நான் நினைப்பேன். ஸோ இது என்னோட குவாலிட்டிக்கும் வந்து சூட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இது எனக்கு ஜாயின் பண்ணியிருந்தேன் நான். ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் டிசிப்ளின், அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னா டாக்டர்ஸ் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களோட அந்த கேர் அண்ட் அஃபெக்ஷன் வந்து யாருனாலும் ரிப்ளேஸே பண்ண முடியாது. குறிப்பாக கவர்மெண்ட்டில் மெரிட்டில் படிச்சுட்டு வந்தவங்க. ஏன்னா அவங்களாம் சாக்ரிஃபைஸ் தான், அந்த லைஃப் வந்து சாக்ரிஃபைஸ் அண்ட் டெடிகேஷன், டிவோஷன், அதெல்லாம் வந்து நம்ம அந்த நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான். அந்த கவர்மெண்ட் காலேஜில் ஒன் டே போய் நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்தீங்கனாலும் ஒன் டேல வந்து நீங்கள் உங்கள் லைஃப் எவ்வளோ பிளஸ்டுங்கிறது அதில் தெரியும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் டாக்டர் சொன்னதை நான் ஷேர் பண்ணுறேன். இது என்கிட்ட வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணும்போது எம்பிபிஎஸ் அவ்வளோ ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நான் பண்ணிட்டேனா, எங்கள் ஃபேமிலியில் எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல் நான் வந்து பண்ணிட்டேனாங்கிறதோட வேல்யூ எனக்கு தெரியல. அப்போ இதே டைலாக் எனக்கு ஒரு ரிலேட்டிவ் சொன்னாங்க. அதாவது என் பொண்ணு வந்து இன்ஜினியர் தான், ஆனால் வந்து உங்கள் பொண்ணு வந்து டாக்டரு, இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, என் பொண்ணு வந்து ஜென்ரலி டாக்டர்னால் ஏன் அவ்வளோ ஹானர், ஏன் அவ்வளோ பெரிய சொசைட்டியில் ரெஸ்பெக்டடாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது ஒரு சைக்கிள் இருக்குன்னு கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா, அந்த சைக்கிள் வந்து ஓடுற ஒரு சைக்கிளோ ஒரு வெஹிக்கிளோ இருக்கும்போது அந்த ஓடுற சைக்கிளில் நம்ம வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி, விச் மீன்ஸ் டாக்டர் வந்து ஒரு சர்ஜரி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மெஷின் வந்து ஓடிட்டு இருக்கு, அந்த பாடிங்கிற மெஷின் வந்து ஓடிட்டு இருக்கு, அதில் நம்ம சர்ஜரி பண்ணுறோம். பட் ஒரு இன்ஜினியரோ இல்லை அதர் ஃபீல்டோ பார்த்தீங்கன்னா மெஷின் நிறுத்தி வச்சுட்டு தான் சர்ஜரி பண்ணுவாங்க. ஸோ விச் மீன்ஸ் ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு உயிரை உங்களை நம்பி கொடுக்கும்போது அது எவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிள் இது. ஸோ நீங்கள் சோஷியலி யூஆர் ரெஸ்பான்சிபிள் பர்சன். நீங்கள் 10 இயர்ஸ் கழிச்சு உங்கள் ஜெனரேஷனே மாறிடும்னு சொன்னாங்க. அப்போ நான் அந்த சீரியஸ்னஸ் எனக்கு தெரியல. பட் இப்போ இன்னைக்கு சொல்லும் போது இது எல்லாமே எனக்கு வந்து ரீகால் ஆகுது. ஸோ இட் இஸ் லைக் எனக்கு தான் குஸ்பம் மூமெண்ட்டாக இருக்குது. அண்ட் இதை நான் இவர் சொல்லுவார்னு எதிர்பார்க்கவும் இல்லை. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். லைவ் ஒரு பாடியோட லைவாக அதை வந்து நம்ம கொடுக்கும்போது எவ்வளோ நம்பிக்கையோடு அந்த பேஷண்ட் நம்மள்ட்ட கொடுப்பாங்க, அதே நம்பிக்கையை நம்ம கீப் அப் பண்ணணுங்கிறதுல நான் என்றைக்குமே அதை ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவேன். தேங்க்யூ டாக்டர் ஃபார் பிரிங்கிங் பேக் மை ஓல்டு மெமரிஸ். அண்ட் ஃபைனலி நான் எல்லாத்தையும் கேட்கறது தான், டாக்டர் சொல்லிட்டார் ஆல்ரெடி. அண்ட் நீங்கள் தான் சொசைட்டிக்கு சொல்ல விரும்புகிறீங்களா அப்கமிங் டாக்டர்ஸ்க்கு? இப்போ வந்து லைக் டாக்டர்ஸ் ஃபீல்டில் வந்து கொஞ்சம் காம்படிஷன் வந்து அதிகமாயிருச்சு. ஸோ ஆப்வியஸாக ஸோ வந்து காம்படிஷன் அதிகமாகும் போது குவாலிட்டி வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி வந்து இப்போ தோணுது. ஸோ லைக் மோர் நம்பர் ஆஃப் டாக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ குவாலிட்டி கம்மியாகிற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. ஸோ அதில் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ நம்ம வந்து மணி மைண்டடாக இல்லாமல் நம்மளோட பர்சனல் திங்கை வந்து மட்டும் யோசிக்காமல் பப்ளிக் அண்ட் பேஷண்ட்டோட வெல்னஸையும் நம்ம வந்து யோசித்து நம்ம ட்ரீட் பண்ணணும். இந்த டாக்டர் வந்து பெரிய டாக்டராக வருவாருங்க. அதுக்கு சின்ன உதாரணம் வந்து இந்த இதுதான். கண்டிப்பாக இன்னும் 10 இயர்ஸ் கழிச்சு அவரு வந்து நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷன்லாம் வருவார், இல்லை டவுட்டே இல்லை டாக்டர். நான் இதை அவங்க அம்மாட்ட அடிக்கடி சொல்லியிருக்கேன், இன்னைக்கு நான் வீடியோலேயே சொல்லிடுறேன். அண்ட் ஐம் கிரேட்ஃபுல் ஃபார் சச் கைண்ட் ஆஃப் பீப்புள் மூவிங் டுவர்ட்ஸ் ஆக்சி ப்ளஸ். இது கண்டிப்பாக உங்களோட ஹெல்த் ஜர்னியில் நாங்கள் ஒரு பார்ட்டாக இருந்தது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல். அண்ட் வேறு ஏதாவது சொல்லணுமா டாக்டர்? நான் தான் தேங்க்யூ சொல்லணும் இந்த வீடியோக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.